அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்க வளமுடன். நான் இப்போ ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம இன்றைய சமூகத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு அனைத்துமே ரசாயனம் கலந்த உணவாக தான் இருக்குது. 99% ரசாயனம் கலந்த உணவு தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஒரு சிலர் மட்டுமே இப்போ விழிப்புணர்வோடு ஆர்கானிக் பொருளை பயன்படுத்துகிறாங்க. ரசாயனம் அடிக்காத பொருள்களை சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படியே அவர்களாலேயும் ரசாயனம் இல்லாத உணவாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு 100ல் 25 அல்லது 50% மட்டும்தான் அந்த மாதிரி உணவுகளை எடுக்க முடிகிறது. மீதி 50% உணவு ரசாயனம் கலந்த உணவுகளாக தான் இருக்கின்றது. இது மாதிரி தான் இன்றைய சூழலில் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் சாப்பிட்டுட்ருக்கோம். நிறையா வியாதிக்கும் ஆளாகிட்டுருக்குறோம். அதுக்காக நம்ம இப்போ வருத்தப்பட வேண்டாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆர்கானிக் கிடைக்குதோ, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு என்ன வாங்க முடியுமோ அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க, வாங்கி சாப்பிடுங்க. மீதி ரசாயனம் கொஞ்சம் கலந்த உணவு தான் சாப்பிட்ற மாதிரி வருது, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. அதுக்காக ரசாயனம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரசாயனமாக இருக்குது பாருங்கள், கெடுதலான பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கிறது, அந்த பான் பிராக்கு தண்ணி அந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நான் உணவு பொருள்களில் தான் இப்போ சொல்கிறேன். உணவை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ரசாயனமாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, உணவை எடுத்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க. உதட்டை பிரித்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க. வாய்க்குள்ளே வச்சு முடித்தோடனே உதட்டை ரெண்டுத்தையும் மூடிக்கிட்டு வாயில் உள்ள எச்சில் தன்னாலே சுரக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுடைய வேலை வாய்க்குள்ளே உணவை வச்ச உடனே உதட்டை மூடிட்டு வாயில் உள்ள சாப்பாடோ இல்லை பழமோ எந்த பொருளோ காய்கறி எதுவாக இருந்தாலும் வாயில் எச்சில் கலந்து பற்களால் மென்று முழுங்குறீங்க. அடுத்தவா சாப்பிடக்குள்ள மட்டும்தான் உதட்டை பிரிக்கிறீங்க. அடுத்தவா உணவு சாப்பிடும்போது உதட்டை பிரித்து வாய்க்குள்ளே உணவை வைங்க. அதே மாதிரி நல்லா மென்று கூழாக்கி விழுங்கிருங்க. இது மாதிரி சாப்பிடும்போது தண்ணி தாகம் விக்கலோ எடுக்காது. காரம் இருந்துச்சுன்னா உங்கள் நாக்குக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சாப்பிடும்போது உடம்புல உணவில் உள்ள சத்து பொருள்கள் உடம்புக்கு சேரும். உணவில் உள்ள நச்சு பொருள் கழிவுகளாக வெளியேறிவிடும்.